ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 4. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். பொருளுரை: இறை விஞ்ஞானமானது இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளையும் ஆராய்வதாகும். ஜட இயற்கை பிரகிருதி, அதாவது பகவானது பல்வேறு புருஷ அவதாரங்களின் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஷாத்வத தந்திரங்களில் ஒன்றான நாரத பஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஜட உலகின் படைப்புக்காக பகவான் கிருஷ்ணர் 3 விஷ்ணு ரூபங்களாக விரிவடைகிறார். முதல் விரிவங்கமான மகாவிஷ்ணு மகா தத்வா எனப்படும் மொத்த ஜட சக்தியை படைக்கின்றார். இரண்டாவது விரிவங்கமான கர்ப்படாகாஷாய் விஷ்ணு எல்லா பிரபஞ்சத்தின் உள்ளும் நுழைந்து பல்வேறு வேறுபாடுகளை உண்டாக்குகிறார். மூன்றாவது விரிவங்கமான ஷிரோடாகாஷாய் விஷ்ணு பரமாத்மாவாக அனைத்து பிரபஞ்சத்தினுள்ளும் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். அவர் அணுக்குழுக்குள்ளும் இருக்கின்றார். இந்த 3 விஷ்ணுவையும் அறிபவர் எவரும் ஜட உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற முடியும். பகவானின் பல்வேறு சக்திகளில் ஒன்றே இந்த ஜட உலகம். இஃது ஒரு தற்காலிக தோற்றமாகும். ஜட உலகின் எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கங்களான இந்த 3 விஷ்ணுவினால் நடத்தப்படுகின்றன. இந்த புருஷர்கள் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். கடவுளின் அல்லது கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த ஜட உலகம் ஜீவாத்மாக்கள் அனுபவிப்பதற்காகவே என்றும், ஜீவாத்மாக்களே புருஷர்கள், அதாவது ஜடசக்தியின் காரணமும் அதிகாரிகளும் அனுபவிப்போரும் என்றும் பொதுவாக எண்ணுகின்றனர். பகவத்கீதையின் படி இந்த நாத்திக முடிவு பொய்யானதாகும். தற்போதைய பதத்தில் கிருஷ்ணரே ஜட தோற்றத்தின் மூல காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதமும் இதனை உறுதி செய்கின்றது. ஜட தோற்றத்தின் மூலக்கூறுகள் பகவானின் பிரிந்த சக்திகளாகும். அருவவாதிகளின் இறுதி இலக்கான பிரம்மஜோதியும் ஆன்மீகவானில் உள்ள ஓர் ஆன்மீக சக்தியே. வைகுண்ட லோகங்களில் உள்ளது போன்ற ஆன்மீக வேறுபாடுகள் பிரம்மஜோதியில் இல்லை. அருவவாதிகள் இந்த பிரம்மஜோதியினை தங்களது இறுதியான நித்தியமான இலக்காக கருதுகின்றனர். எங்கும் பரவியிருக்கும் பரமாத்மாவும் ஷிரோடாகாஷாய் விஷ்ணுவின் நிலையற்ற தோற்றமே. பரமாத்மா ஆன்மீக உலகில் நித்தியமாக தோற்றமளிப்பது இல்லை. எனவே உண்மையான பூரண சத்தியம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அவரே பூரண சக்தி உடையவர். பலதரப்பட்டு பிரிந்த சக்திகளையும் அந்தரங்க சக்திகளையும் உடையவர். ஜடசக்தியை பொறுத்த வரையில் மேலே குறிப்பிட்ட 8ம் அதன் முக்கிய தோற்றங்களாகும். இவற்றில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் ஸ்தூல படைப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவற்றினுள் 5 புலன் விஷயங்களும் அடங்கும். அவற்றிலிருந்து ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை, வாசனை ஆகியவை தோன்றுகின்றன. ஜட அறிவியலில் இந்த 10 விஷயங்கள் மட்டுமே உள்ளன. வேற எதுவும் இல்லை. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 3ம் பௌதிகவாதிகளால் புறக்கணிக்கப்படுகின்றன.
மனதின் செயல்களுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவவாதிகளின் அறிவும் பக்குவமானதல்ல. ஏனெனில் இறுதி மூலமான கிருஷ்ணரை அவர்கள் அறிவதில்லை. நான், எனது என்னும் எண்ணமே ஜட வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்றது. அகங்காரம் என்று அழைக்கப்படும் இந்த எண்ணம் ஜட இயக்கங்களுக்கான 10 புலனுறுப்புகளை உள்ளடக்கியது. புத்தி என்பது மகா தத்துவம் எனப்படும் மொத்த ஜடப்படைப்பினை குறிக்கின்றது. இவ்வாறாக பகவானின் 8 பிரிந்த சக்திகளிலிருந்து ஜட உலகின் 24 மூலகங்களும் தோன்றுகின்றன. இவையே நாத்திகத்தன்மை வாய்ந்த சாங்கிய தத்துவத்தின் கருப்பொருளாகும். உண்மையில் கிருஷ்ணரின் சக்திகளிலிருந்து தோன்றிய அவை அவரிடமிருந்து பிரிந்து இருக்கின்றன. ஆனால் குன்றிய அறிவுடைய நாத்திக சாங்கிய தத்துவவாதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை அறியார். பகவத்கீதையின்படி சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் கிருஷ்ணரின் புறசக்தியின் தோற்றமே. பதம் 5. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட சக்தியினை தனது சுய நலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அஃது உள்ளடக்கியதாகும். பொருளுரை: ஜீவாத்மாக்கள் பரமபுருஷரின் உயர் இயற்கையை அல்லது சக்தியை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என பல்வேறு ரூபங்களில் தோன்றக்கூடிய ஜடமானது கீழ்நிலை சக்தியாகும். நிலம் முதலான ஸ்தூலம், அதாவது மனம் முதலான சூட்சுமம் ஆகிய ஜட இயற்கை 2 படைப்புகளுமே தாழ்ந்த இயற்கை சார்ந்தவை. இந்த தாழ்ந்த சக்தியினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாளிகள் பரமபுருஷரின் உயர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் தான் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயக்கப்படாவிடில் செயல்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்ச தோற்றத்திடம் இருக்காது. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுபவை. எனவே உயிர்வாளிகள் எப்பொழுதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல் உயிர்வாளிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமமானது அல்ல. ஜீவாத்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீமத் பாகவதத்தில் 10:87-30 பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. நித்தியமான பரமனே, உடலை பெற்ற ஜீவன்கள் உம்மை போன்று எங்கும் நிறைந்து நித்தியமானவர்களாக இருந்தால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களது நுண்ணிய சக்திகளாக இருக்கும் காரணத்தால் உமது உன்னத கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றனர். எனவே உமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். அத்தகைய ஸ்வரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுபவர்களாக இருக்க முடியும். எனவே இறைவனும் ஜீவனும் எல்லா விதங்களிலும் சமமானவர்கள் என்னும் அத்வைத கொள்கையை பரப்பும் சிற்றறிவுடையோர் உண்மையில் தவறான களங்கமான கருத்துக்களால் வழிநடத்தப்பட்டுள்ளனர். பரமபுருஷரான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். ஜீவாத்மாக்கள் அவரது உயர் சக்திகள். ஏனெனில் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இறைவனுடன் சமமாக உள்ளனர். ஆனால் சக்தியின் அளவை பொறுத்தவரை அவர்கள் என்றுமே இறைவனுக்கு சமமானவர்கள் அல்ல. உயர் சக்தியான ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்திகளான ஸ்தூல சூட்சும சக்திகளை உபயோகிக்கும் பொழுது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியையும் மறந்துவிடுகிறது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஆனால் மாயா சக்தியான ஜடத்தின் தாக்கத்திலிருந்து உயிர்வாளி விடுபடும் போது அவன் முக்தி என்னும் நிலையை அடைகிறான். ஜட மயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜடப்பொருள் என்றும் ஜட சொத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகின்றது.
இறைவனுடன் எல்லா விதங்களிலும் ஒன்றாகி விடலாம் என்ற எண்ணம் உட்பட எல்லா பௌதிக கருத்துக்களிலிருந்து விடுபடும் போது அவனது உண்மை நிலை உணரப்படுகிறது. எனவே கிருஷ்ணரின் பற்பல சக்திகளில் ஒன்று ஜீவாத்மா என்றும், அந்த ஜீவசக்தி பௌதிக களங்கங்களிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் பூரண கிருஷ்ண உணர்வினை அல்லது முக்தி நிலையை அடைகின்றது என்றும் கீதை உறுதி கூறுவதாக முடிவாக கூற முடியும். பதம் 6. மொழிபெயர்ப்பு. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையைச் சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. பொருளுரை. எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருட்களே. ஆத்மாவே படைப்பின் ஆதாரம். ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஆத்மா ஜட வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உண்டாக்கப்படுவதல்ல, மாறாக ஜட உலகம் ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் ஜடவுடல் வளர்கின்றது. ஒரு குழந்தை பால்ய பருவத்திற்கும் பின்னர் இளமை பருவத்திற்கும் வளர்வதற்கு காரணம் உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதே. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவான விஷ்ணுவினாலேயே வளர்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. இவ்விரண்டும் இறைவனின் சக்திகளாகும். மேலும் அவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாவார். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன் வானுயர்ந்த கட்டிடம், பெரிய தொழிற்சாலை அல்லது பெரிய நகரத்திற்கு கூட காரணமாக அமையலாம். ஆனால் அவன் பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. பெரிய பிரபஞ்சத்தின் காரணம் பெரிய ஆத்மாவான பரமனான கிருஷ்ணரே பெரிய ஆத்மா, சிறிய ஆத்மா இரண்டிற்கும் காரணமாவார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார். இது கட உபனிஷத்திலும் 2:13 உறுதி செய்யப்படுகிறது. நித்யோ நித்யானாம் சேதனானாம். ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரி ஹரி போல்.